பொதுவா நம்ம உடம்புல எலும்பு முறிஞ்சிருக்கான்னு பார்க்க ஒரு எக்ஸ்ரே எடுத்தா அது அப்பட்டமா காட்டிடும். நாமும் அதை ஈஸியா புரிஞ்சுக்குவோம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இந்த பங்குச்சந்தை நிறுவனங்களோட காலாண்டு நிதி அறிக்கைகளை நம்ம அலசும்போது அந்த எக்ஸ்ரே மிஷின் அடிக்கடி பழுதாயிடும். ஆமா, எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள், லாப நஷ்ட கணக்குகள் எல்லாமே ரொம்பவே மங்கலா தான் இருக்கும். அந்த எக்ஸ்ரே ஒப்பீடு ரொம்ப பொருத்தம். ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு நிறுவனம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வியாதிகள் ஒளிஞ்சிருக்கலாம். கரெக்ட். அந்த மறைமுகமான சிக்கல்களை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட வேலை. நம்மள மாதிரி சிறு முதலீட்டாளர்களான உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்புகள். இன்னைக்கு நாம ஆனந்த் ரதி, கிருஷ்ணா பாஸ்கன், அப்புறம் டிசிஎஸ் இந்த 3 வெவ்வேறு துறை நிறுவனங்களோட Q4 மற்றும் FY 26 முடிவுகளை தான் பார்க்க போறோம். ஆமா, இவங்க வெவ்வேறு துறைகளா இருந்தாலும் பணவீக்கம், சந்தை வீழ்ச்சி மாதிரியான சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். எடுத்த உடனே எக்ஸ்ரேல தெரிஞ்ச அந்த பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்களேன். மேலோட்டமா பாத்தீங்கன்னா 3 பேருமே பயங்கர வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. முக்கியமா ஆனந்த் ரதி நிறுவனம் 1,00,000 கோடி ரூபாய் AUM, அதாவது அவங்க நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்து மதிப்பை எட்டியிருக்காங்க. ஓஹோ, 1,00,000 கோடியா? இது ரொம்ப பிரம்மாண்டமான நம்பராச்சே. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்களோட ROE, அதாவது முதலீட்டின் மீதான வருமானம் 46.74% இருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல லாபம்னு தான் சொல்லணும். அதுவும் கடந்த 18 காலாண்டுகளா தொடர்ந்து 20%க்கும் அதிகமான லாபத்தை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. உண்மைதான். அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்த கிருஷ்ணா பாஸ்கம் நிறுவனத்தோட Q4 லாபம் பாத்தீங்கன்னா 153% ஏறி இருக்கு. 153%? நம்பவே முடியலையே. அப்போ ஐடி துறையான டிசிஎஸ் நிலைமை எப்படி இருக்கு? டிசிஎஸ்ல அவங்களோட AI சார்ந்த வருமானம் மட்டுமே $2.3 பில்லியன் தாண்டி இருக்கு. அதுவும் Q4ல $12 பில்லியன் புது ஒப்பந்தங்கள் வாங்கியிருக்காங்க. வாவ்! அப்ப அவங்க லாப வரம்போ நல்லா ஏறி இருக்குமே. ஆமா, அவங்களோட மார்ஜின் 25% ஆக்கியிருக்காங்க. இது கடந்த 4 வருஷத்துல இல்லாத ஒரு உச்சம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா டிசிஎஸ்ல ஏஐ வருமானம் ஏறி இருக்குன்னு சரி, அவங்களோட ஒட்டுமொத்த வருமானம் 2.4% சரிஞ்சிருக்கே. இது எப்படி சாத்தியம்? அங்கதான் அந்த நோயோட அறிகுறி ஆரம்பிக்குது. ஏஐக்கு செலவு பண்ற வாடிக்கையாளர்கள் தங்களோட மற்ற சாதாரண ஐடி ப்ராஜெக்ட்ஸ்க்கான செலவை குறைச்சிட்டாங்க. ஓ, அதாவது பட்ஜெட்டை புதுசா ஒதுக்காம இருக்கிற பட்ஜெட்டையே மாத்தி செலவு பண்றாங்க. கரெக்டா? சரியா சொன்னீங்க. இது ஒரு எச்சரிக்கை மணிதான். சரி, கிருஷ்ணா பாஸ்கெம் விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. கேள்வி பதில் பகுதியில அவங்களோட லாப வரம்பு குறையுமான்னு முதலீட்டாளர்கள் கேட்டதுக்கு நிர்வாகம் சரியான நம்பரை சொல்லவே இல்லையே. ஆமா, அதுக்கு பதிலா விவசாயிகளுக்கு உணவு தேவை குறையாது, அதனால உரத்துக்கான தேவையும் குறையாதுன்னு ஏதோ தத்துவமா சொன்னாங்க. அதுதான் எதற்கும் மழுப்புற மாதிரி தோணுது. எங்களை மறைக்கிறாங்களோ? கண்டிப்பா மறைக்கிறாங்க. சல்ஃபர், அம்மோனியா மாதிரியான கச்சா பொருட்களோட விலை உலக அளவுல ரொம்ப ஏறிடுச்சு. இது அடுத்த காலாண்டுல உங்க லாபத்தை பெரிய அளவுல அடிக்கும். அட பாவமே! அப்போ இது லாபத்தை குறைக்கும்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல கொடுமை என்னன்னா அவங்க வாங்கின குறுகிய கால கடன்களுக்கான வட்டி 6லிருந்து 7.5% வரைக்கும் இருக்கு. ஆனா அவங்க வியாபாரத்துல கிடைக்கிற லாப வரம்பே வெறும் 6% தான். என்னது? அப்போ அவங்க சம்பாதிக்கிற 6% லாபம் மொத்தமும் அந்த கடனுக்கான வட்டிக்கே போயிடுதா? ஆமா, இது வியாபாரம் கிடையாதே, நஷ்ட கணக்காச்சு. இது அவங்க வெளிப்படையா சொல்லலங்கிறது ரீட்டைல் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ ஆனந்த் ரத்திலையும் இந்த மாதிரி எக்ஸ்ரேல தெரியாத சிக்கல் ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு புதிய முதலீடுகளின் வரவு, அதாவது நெட் இன்ஃப்ளோஸ் வெறும் 7% மட்டும்தான் வளர்ந்திருக்கு. ஓ, அப்போ கொரோனாவுக்கு பிறகு பங்குச்சந்தைக்கு வந்த புது முதலீட்டாளர்களின் வேகம் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அது முதலீட்டாளர்களான உங்களுக்கு ஒரு முக்கியமான சிக்னல். சரி, இவ்ளோ சிக்கல்கள் இருக்கிறப்ப அடுத்த நிதியாண்டுக்கான கணிப்புகளை இவங்க எப்படி கொடுத்திருக்காங்க? ஆனந்த் ரத்தி ரொம்ப உஷாரா தங்களோட வழக்கமான 25% வளர்ச்சியை குறைச்சிட்டு 18லிருந்து 19% லாபம் மட்டுமே வரும்னு கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருக்காங்க. பரவாயில்ல, யதார்த்தமா சொல்லிட்டாங்க. ஆனா கிருஷ்ண பாஸ்கெம் எப்படி சமாளிக்க போறாங்க? அவங்க 35லிருந்து 40% வருமானம் வரும்னு சொன்னாலும் முதல் காலாண்டுல லாப வரம்பு கண்டிப்பா அடிவாங்கும்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ லாபம் குறையும்னு அவங்களே நம்புறாங்க. டிசிஎஸ் நிலைப்பாடு என்ன? டிசிஎஸ் மட்டும் ஆச்சரியமா சம்பள உயர்வு கொடுத்தாலும் நீண்டகால லாப வரம்ப 26% உயர்த்துவோம்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க.
வாடிக்கையாளர்கள் செலவு பண்ணவே தயங்கும்போது டிசிஎஸ் எப்படி லாபத்தை அதிகரிப்பாங்க? ஒருவேளை ஆட்டோமேஷன் மூலமா வேலைகளை குறைச்சு லாபத்தை கூட்டுவாங்களா இருக்கும்? அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகப்படுத்துறது தான் உங்க திட்டம். சரி, நேர்களுக்காக ஒரு நிமிட முதலீட்டாளர் பார்வையா இத சுருக்கமா சொல்றேன். தலைப்புச் செய்திகள்ல வர்ற லாப சதவீதங்களை பார்த்து தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். கண்டிப்பா. ஏன்னா இந்த நிதியாண்டுல கச்சா பொருள் விலை உயர்வும் வாடிக்கையாளர்கள் செலவு செய்ய தயங்குறதும் தான் சந்தையோட பெரிய சவால்கள். உண்மைதான். இன்றைய அலசலோட முடிவா நீங்க யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். ஒரு நிறுவனம் தன்னோட லாப சரிவேர் எண்களா தெளிவா சொல்ல மறுத்து விவசாயம், உணவு தேவைன்னு பொதுவான தத்துவங்களை பேசி மழுப்பும்போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கரெக்ட். அந்த மாதிரி மழுப்புறப்போ அந்த பங்குல உங்களோட பணத்தை போடுறது பாதுகாப்பானதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான பார்வையோடு இன்றைய ஆய்வை நிறைவு செய்வோம். நன்றி.